पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம்। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம்। நாலாவது பாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா கைவல்ய பாதத்துல 25வது சூத்திரம் லாஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம்। விசேஷதர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவృత్తి விசேஷதர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவృత్తి விசேஷதர்ஷினஹ। அப்போ ரெண்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா விசேஷமாக பார்க்குறவங்க। நார்மலாக பார்க்குறது யாரு? நம்ம எல்லாம் நார்மலாக பார்க்குறோம், சாதாரண தரிசினஹ। என்ன பண்ணுறோம்? இந்த விருத்தி சாரூபியம் நம்ம சொல்கிறோம்ல, என்னோட சித்த விருத்தியோட சேர்ந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஆமாத்மி நம்மெல்லாம் சாதாரண தரிசி நம்மெல்லாம்। நான் கோப விருத்தி வந்தால் கோப்பி ஆயிடுறேன், காம விருத்தி வந்தால் காமி ஆயிடுறேன், லோப விருத்தி வந்தால் லோபி ஆயிடுறேன்। மனசு பார்த்தீங்கன்னா சோம்பி போச்சு அப்படின்னா நான் சோம்பி போயிடுறேன்। மனசு டிப்ரெஸ் ஆச்சுன்னா நான் டிப்ரெஷன் ஆகிறேன்। அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனசோட சேர்ந்து நம்மளை பார்க்குறோம் அப்படின்னா அது சாமானிய தரிசி அப்படின்னு பேர்। விசேஷ தரிசி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்கிறவன், இந்த மனசு பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்து, இதோட தாட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு மனசோட தாட்டோட இணையாம இருக்கிறான் அப்படின்னா, அதோட சிங்க் ஆகாம இருக்கிறான் அப்படின்னா, திரஷ்டாவ திரஷ்டானும் திருஷ்யத்தை திருஷ்யன்னும் எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா விசேஷ தரிசின்னு பேர்। அப்போ அந்த விசேஷ தரிசி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறதுல இருந்து ஆரம்பிப்பான்। நிதித்தியாசனத்துக்கு போவீங்க நீங்கள், இப்போ நல்ல சிரவண மனம்லாம் பண்ணுங்க। இப்போ ஃபுல் டைம் இதெல்லாம் பண்ண முடியாது। அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணுறத மெதுவாக பண்ணணும்। எங்கேயாவது வெளியில் போனீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அலங்க மலங்க பார்த்துட்டு இருக்கோம் ரோட்டில் போகிறது எல்லாத்தையும்। அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சும்மா அபிப்பிராயமே இல்லாமல் வெளியில் பாருங்கள்। அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்திரியத்தை பாருங்கள், கண்ணை பாருங்கள், காதை பாருங்கள், மூக்கை பாருங்கள், இது மாதிரி இந்திரியங்களை பார்த்து பழகுங்க। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசை பார்க்கறதுன்றது என்னென்னா, மனசோட தாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜபம் தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வெறும் இதை மட்டும் பிராணனை மட்டும் வாட்ச் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக மனசோட தாட்டெல்லாம் பார்க்குற ஹேபிட்டு கொண்டு வாங்க। இந்த மனசோட தாட்டு பார்த்தீங்கன்னா மனசோட தாட்டு புத்தியோட தாட்டு ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிருங்க। மனசு புத்தியை பார்த்தீங்கன்னா ஒன்றாக்கி இந்த மனசோட தாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது। இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஹேபிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர்। இந்த பிரசங்கியான தியானம் பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னா அவன்தான் ஆத்ம அனாத்மாவை விவேகம் பண்றவன் அர்த்தம்। அனாத்மான்றது வெளியில இருந்து ஆரம்பிச்சாலும்
வாஸ்தவத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த அவித்யா எது அப்படின்னா, அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் எது அப்படின்னா மனசு. விவேக சூடாமணி வந்து பார்த்தீங்கன்னா 169வது ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா, மனசோ அதிரிக்தான அவித்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 169 உங்களை திரும்ப திரும்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணியில் சொல்லுது, மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்று வேறாக இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகி அஸ்தி அவித்யா மனோ வதிரிக்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவித்யான்னு ஒன்று மனசுக்கு வேறாக ஒன்று இல்லவே இல்லை. அப்போ அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா மனசுதான் அவித்யா. இந்த மனசுன்ற அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுதானே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுது, எல்லாத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த தாட்டை எல்லாத்தையும் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா, சதா உட்கார்ந்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. சத்துவகுணம் இருக்கும் போதெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரஜோகுணம் வந்துருச்சுன்னா பார்க்க முடியாது, ஃப்ளட்டு மாதிரி அடிச்சுட்டு போயிடும் நம்மளை. தமோகுணம் வந்தால் தூங்கி போயிடுவோம், நம்மளால கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்துவகுணம் இருக்கும்போது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி மெதுவாக கொண்டு வாங்க. சிரவண மனத்தை பண்ணுங்க, நல்லா மனநத்தை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நிதித்தியாசன காலம்னு ஒரு காலம் இருக்கு. அதான் சமாதி அபியாச காலம். அந்த சமாதி அபியாச காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ போகிறேன், நிதித்தியாசனத்துக்கு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனத்துக்கு போகிறேன். இப்போது கீதா முடிஞ்சோன்னே அப்படி என்ன வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான். ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபம் கூட எதுக்காகனா ஜபத்துக்காக இல்லை, இந்த மனசு சத்துவ குணத்துக்கு சஞ்சலம் இல்லாமல் போகிறதுக்கு தான். அப்போ பிராணாயாமம் பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை சஞ்சலப்படுத்தாமல் அதை குவைட் பண்ணுறதுக்கு. மனசை நல்லா குவைட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விருத்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விருத்தியையும் பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கியான தியானம்னு பேர். இதுதான் நிர்விகல்ப சமாதிக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்கலாம், நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது டைரக்ட் சாதனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய நேத்தின்னு சொல்லக்கூடிய சாதனம் தான் ஆத்மானுபூதிக்கு டைரக்டான சாதனம், சாட்சாத் சாதனம்னு பேர். இல்லைன்னா இதை வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆத்ம அனாத்ம விவேகம். ஒவ்வொரு தாட்டையும் பார்க்க அவனுக்கு தான் பேர். என்ன பேர் அப்படின்னா விசேஷ தரிசி அப்படின்னு பேர் அவனுக்கு. அந்த விசேஷ தரிசினாக அந்த விசேஷமா பார்க்கிறவனுக்கு என்ன ஆகும், மெதுவா நம்ம என்ன பண்ணோம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆணுன்றதும் ஒரு விருத்தி தானே, அந்த விருத்தியோட நான் ஆம்பளை அப்படின்ற. சன்னியாசின்றது ஒரு விருத்தி தானே, நான் சன்னியாசி. நான் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தன், நானும் விரக்தன், நான் பாப்பி, நான் புண்ணியாத்மா. இதெல்லாம் என்னது வாஸ்தவத்தில் வெறும் விருத்தி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஆத்ம பாவம் வந்து நமக்கு எப்படி இருந்திருக்குன்னா, சித்த விருத்திகள்லையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம பாவம் இருக்குது. சித்தம் என்ன காட்டுதோ அதை நான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போ நான் சித்த விருத்தியை ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ அந்த ஆத்ம பாவம் வந்து பார்த்தீங்கன்னா பாவனாவா நான் இதுவா இருக்கேன், நான் இதுவா இருக்கேன் அப்படின்னு இந்த சித்தம் காட்டுற விருத்தியே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், நான் கோபமாக இல்லை, நான் கோபி இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணாமூர்த்தியாக இருக்கேன், நான் கருணாமூர்த்தி இல்லை. நான் நல்ல பரமஞானியாக இருக்கேன், நான் ஞானி இல்லை. நான் பாப்பியாக இருக்கேன், நான் பாப்பி இல்லை. நான் புண்ணியாத்மா இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்திகள் காட்டுறது. அப்போது எப்போ நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தோடு இருந்தோம், அந்த சித்தவிருத்தி காட்டுறதோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாம் நீங்கள் எப்போ சித்தவிருத்தியை ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகிடும், இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இன்னவா இருக்கேன் அப்படின்னு நம்ம பாவிச்ச தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்ப்பவன், நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் தான் ஆத்மா, சச்சிதானந்தமாக நான் இருக்கின்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் காட்டுற விருத்தி நான் இல்லை. சித்தம் தான் புண்ணியாத்மா, பாப்பாத்மா, மனுஷன், அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டுறது, இது நான் இல்லை அப்படின்னு சித்த விருத்தியை பார்க்க அதில் வச்சிருந்த அபிமானங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக நிவர்த்தி ஆகுது. அந்த பூர்ணமாக நிவர்த்தி ஆச்சுன்னா என்ன ஆகும், பரிபூர்ண நிவர்த்தி ஆச்சுன்னா யோக சித்த விருத்தி நிரோதக ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். எல்லா சித்த விருத்தியும் என்ன ஆகிடும், இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. நேத்தின்றதுக்கு அர்த்தமே அதான், நான் மனுஷன் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் இல்லை, நான் புண்ணியாத்மா இல்லை, நான் பாப்பாத்மா இல்லை அப்படின்னு எல்லா விருத்திகளையும் நீக்கினதுக்கு பிறகு தன்னுடைய ஆத்மபாவமும் நீங்கிடுச்சு அப்படின்னா
அவன் என்ன ஆகிறான்? ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தான். அப்பொழுது அவன் பார்ப்பவனாக நிலை பெறுகின்றான். இந்த பார்ப்பவனா நிற்கிற போதுதான் பாத்தீங்கன்னா அது நிர்விகல்ப சமாதியின் பேர். இதுதான் ஜீவன் முக்தியா சொல்லப்படுது. பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு மந்திரமும் முண்டக்கம் சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான், திரும்ப அவன் ஜீவனாக ஆவதில்லை அப்படின்னு பேர். இதுதான் இந்த சூத்திரமானது சொல்லுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற வியாச பாஷ்யத்துல யதா பிராவிருஷி திரிண அங்குரஸ்ய உத்பேதேன தத்து பீஜ சத்தா அனுமீயதே. சந்தானம் அனுமீயத்தைன்னு ஒரு பாட்டம் இருக்கு, சத்தா அனுமீயத்தைன்னு ஒரு பாட்டம் இருக்கு, 2 பாட்டம் இருக்கு. யதா பிராவிருஷி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராவிருஷின்னா நல்ல மழை காலத்துல நல்ல மழை பெய்யுது. நல்ல மழை பெஞ்ச மாத்திரத்துல திருண அங்குரஸ்ய உத்பேதேன, இந்த பூமியிலிருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் புல்லு செடி கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா முளைச்சிக்கிட்டு பூமியை பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துடுது. ஒரு மே மாசம் பார்க்குறோம். மே மாதம் பார்த்தா கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி கொடி இல்லை, பிளைனாக இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு மான்சூன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூன் மாதம் 15 தேதி போல் பார்த்தீங்கன்னா ஒரு மான்சூன் வந்துச்சு. ஒரு 10 நாள் மழை பெஞ்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா 4 நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியிலேருந்து என்ன ஆகிடும், எல்லா செடிகளும் முளை விட்டுரும், மேலே 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 எல்லாம் வந்துடும். நீங்கள் எம்டியாக பார்த்து அந்த கிரவுண்டு என்னவா இருக்கும்? ஃபுல்லாக பச்சை பச்சை பச்சையாக புல் செடியெலாம் முளைச்சி கிடக்கும். இப்போ நம்ம ஒரு அனுமானத்துக்கு வந்துடுறோம். என்ன அனுமானத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னா, அந்த வெயில் காலத்தில் நம்ம பார்க்கும்போது பிளைனாக பார்க்கும்போது கூட அந்த இடத்துல என்ன இருந்திருக்கு? விதை இருந்திருக்கு. கோடிக்கணக்கான செடி கொடிகளோட விதைகள் அந்த பூமிக்குள்ளார இருந்துச்சு. அது இருந்ததுனால தான் மழை பெஞ்ச மாத்திரத்தில் அது எல்லாம் முளைத்து வந்தது. இல்லாமல் வந்திருக்குமா? விதை இல்லைன்னா அங்கே செடி வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அனுமானம் பண்ணுறோம். செடி வந்ததை வச்சுக்கிட்டு நம்ம அனுமானம் பண்ணுறோம், அனுமீயத்தை அனுமானம் பண்ணுறோம். என்னன்னா அங்கே மே மாசத்துல கூட விதைகள் இருந்துச்சு, வெளில தெரியல. வெளியில பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டு மட்டும் தெரிஞ்சது, விதைகள் தெரியல. எப்போ மழை வந்துச்சோ அப்போ செடி வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது செடி இருந்திருக்கு, அப்போது செடிக்கு ஆதாரமாக விதைகள் இருந்துச்சு அப்படின்னு அனுமானம் பண்ணப்படுது. ததா அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷ மார்க்க சிரவணேன, மோக்ஷ மார்க்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஒரு குருநாதர்கிட்ட போகிறோம். குருநாதர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா குருவோட வச்சனங்கள் எல்லாம் சிரவணம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த சிரவணம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா சிரவணேன யஸ்ய ரோம ஹர்ஷ, இந்த சிரவணத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூஸ் பம்ஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம், இல்லை மயிர் கூச்செறிதல். முடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயம் நம்ம எதையாவது நான் பக்தியோ இல்லை எதையோ நான் பேசுகிறேன் அப்படின்னா அப்படி பேசும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சிலிர்த்துக்கும். உடம்பு சிலிர்த்தல் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கூஸ் பம்ஸ் ஆகிறது. உடம்புல பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ் ஆகிறதுக்கு பேர் ரோம ஹர்ஷன்னு பேர். உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆனந்தம் பொங்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அஸ்ருபாத்தவ், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்கள்ல பார்த்தீங்கன்னா ஜலம் பார்த்தீங்கன்னா பாடம் கேட்கும் போதே ஜலம் பார்த்தீங்கன்னா வழிய ஆரம்பிச்சிடும். குருநாதர் சொல்ல 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 அவர் சொல்ற வேதாந்தமும் அவர் சொல்ற பக்தியும் நமக்குள்ளார பார்த்தீங்கன்னா மயிர்கூச்செறிதலையும் ரோமஹர்ஷம்ன்ற மயிர்கூச்செறிதலையும் அஸ்ருபாத்தம்னா கண்கள்ல ஜலமும் வரது திருஷ்யேதே இது எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? தத்ர அபி அஸ்தி, அந்த இடத்துலயே ஒரு அனுமானம் பண்ண வேண்டும். எப்படி செடி கொடியை பார்த்துட்டு அந்த இடத்துல விதைகள் இருந்துச்சு, விதைகள் இருந்ததுனால தான் செடி கொடி மழை பெஞ்சோன்னு வந்துச்சுன்னு ஒரு அனுமானம் பண்ணமோ, அதே மாதிரி அடையாளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மயிர்கூச்செறிதலும் கண்கள்ல ஜலம் வர்றதும் ஒரு அடையாளம், சின்னம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? விசேஷ தரிசன பீஜம். கண்டிப்பா இவங்களுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானம் வரைக்கும் போகிற சாமர்த்தியம் பீஜமா அவங்கள்ட்ட இருக்கு. பீஜமா அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா விசேஷ தரிசன. விசேஷ தரிசனம்னாது பரம்பிரசங்கியானம், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு பார்க்குற சாமர்த்தியம் பாத்தீங்கன்னா
இந்த ஜீவனுக்குள்ளார மறைஞ்சிருக்கு, பீஜமா இருக்கு. அதோட அடையாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசவே ஒருத்தருக்கு கண்கள்ல ஜலம் வருது, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆனந்தப்படுறாங்க. ஐயோ சூப்பரா சொல்றாரு சுவாமி அப்படின்னு ஒரு ஆனந்தம் வருது, மயிர் கூச்செறிதல் நடக்குது, கண்கள்ல ஜலம் வருது, எதையாவது பிடிச்சி அடிக்கலாம் போல, யாரையோ பிடிச்சி சந்தோஷத்துல அடிக்கலாம் போல தோணும், எதையாவது தோணும் கண்டபடி. இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளங்கள் என்ன ஆகுனா நிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அனுபவம் அப்படின்னா, என்னால் இப்போ கூட இப்போ பாருங்க, என்னோட ஆச்சாரிய சுவாமின்னு சொன்னோன்னே எனக்கு கண்கள் ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்னும் 4 வார்த்தை தொடர்ந்து பேசுங்க அப்படின்னா பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருவேன். நான் எதை பேசுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருந்தே பேசுறது, பேசவும் முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் பாடம்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு உடம்பு தாங்காது, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும், கம்பனம் ஆகிடும், நிற்க முடியாது, காலில் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடையாளம். என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக பரம்பிரசங்கியானத்தை அடையிறதுக்கான பீஜம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அப்படின்னு. அபவர்க்க மார்கீயம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான மோட்சத்தை அடையக்கூடிய, அப்பவர்க்கம்னா மோட்சம், அப்பவர்க்க பாகியம்னா நம்ம சொல்றோம்ல, பாகம், நல்ல அதிர்ஷ்டம் உள்ளப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை உடையவன், இவன் கண்டிப்பா மோட்சம் அடைகிறதுக்கான சாமர்த்தியத்தை உடையவன் அப்படின்னு. கர்மாபிர் நிர்வர்த்திதம் இது அனுமீயதே. இந்த கருமங்களை வச்சுக்கிட்டு பாடம் சொல்ல அவங்கள்ட்ட உண்டாகிற அந்த ரியாக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுமானம் செய்ய முடியும். தஸ்ய ஆத்மபாவ பாவனா சுவாபாவிகி பிரவர்த்ததே. இப்போ ஒருத்தர் பாடம் கேட்க வந்தார், பாடம் கேட்க வந்தோன்னே நமக்கு நேச்சுரலாக எத்தனை கோடி ஜென்மங்களில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதுதானே வரும். இப்போ நம்மளாம் சாதாரண ஆட்களாக சுவாபாவமாக பிரவருத்தி இருக்கோம். ஜி யார் நீங்கள்? நான் பரமஹம்சானந்தா, நான் மனுஷன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். நம்மளை பற்றி நேச்சுரலாக இருக்கிற சுபாவம் இருக்குல்ல, சுபாவம் என்னது? இந்த சித்தவிருத்தி காட்டுறது தான் சுபாவம். நம்மளை பற்றின விஷயங்கள் தான் பிரவருத்தி ஆகும். ஆனால் மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டினா பிரவர்த்ததே எஸ்ய அபாவாத் இத முக்தம். ஆனால் இப்போ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மள்ட்ட இன்னும் அந்த பரம்பிரசங்கியானத்தை பற்றின ஞானம் நமக்கு இன்னும் உண்டாகலை. இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பற்றி அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம். சித்தவிருத்தி எப்படி இருக்கோ அதோட சேர்ந்து நம்மளை அபிமானம் பண்றோம். நான் நல்லவன், இருக்கிறதுலே பெரிய மகா கொடுமையான அபிமானம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் நல்லவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவெல்லாம், நீங்க நல்லவனா என்ன அர்த்தம்? மற்றவெல்லாம் கெட்டவன், போச்சு எல்லாம் போச்சு. இதோட இந்த பிரச்சனையே இதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட நல்ல சத்துவகுணத்தோட இருக்கிற, சத்துவகுணமும் மாயை தானே, அதுவும் திரிகுணாத்மகம் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தருமி, நான் விரக்தன், நான் ஞானி புருஷன், அது இதுன்னு என்னெல்லாம் நல்லது இருக்கோ, கருணையாளன், நான் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் கைண்டாக நடந்துக்கிறவன், நீங்கள் என்ன வேணால் புண்ணாக்கா இருந்துங்க. வாஸ்தவத்தில் நீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் நம்மளோட சுபாவ பிரவருத்தி. இந்த சுபாவ பிரவருத்தி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டு காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எது வந்து பார்த்தீங்கன்னா அபாவாத், எஸ்ய அபாவாத் இத முக்தம். எது இல்லைன்னா இந்த ஆத்மபாவ பாவனை நிவர்த்தி ஆகலன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும் அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, ஸ்வபாவம் முக்துவா தோஷாத் ஏஷாம் பூர்வபக்ஷே ருக்ஷேர் பவதி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வபாவம் முக்துவா, நம்முடைய வாஸ்தவ சுபாவம் என்னன்னா சச்சிதானந்தம். நம்முடைய வாஸ்தவ சுபாவம் சச்சிதானந்தம். ஆகந்துக்கம்ன்றது எது அப்படின்னா வந்து சேர்ந்தது கோடிக்கணக்கான ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தேகாதிகளோட சேர்ந்து நம்ம நாசமாக போய் நிற்கிறோம், இப்போ தெருவில் நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாவத்தை விட்டுட்டு தோஷாத் ஏஷாம் பூர்வபக்ஷே ருஷிர் பவதி. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகாத்மவாதிகளோட சேர்ந்து இந்த உலகத்தோட சேர்ந்து நமக்கு என்ன ஆகி போச்சு, நான் தேகம், தேகாத்மவாதம் வந்துருச்சு. பிராந்தி ஆத்மா, நான் தமிழன். ரோட்டில் யூடியூப்பை திறந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இவன் நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தை உண்டு பண்ணுவானுங்க போல இருக்கு. நான் தமிழன், நான் ஆரியன், நான் திராவிடன், மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, நான் இந்தியன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிராந்தியம். நான் ஆம்பளை பொம்பளை சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் ஆம்பளை நீ பொம்பளை அப்படின்னு.
எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுபாவத்தை மறந்துட்டு தோஷவசத்தினால, எது தோஷம்? அஜ்ஞானம், விவேகம் இல்லை. அந்த விவேகம் இல்லாததுனால ஏஷாம் பூர்வபக்ஷே ருச்சிர்பவதி, எவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ பட்சம் எது அப்படின்னா ஆத்மாவோட சுபாவத்தை விட்டுட்டு ஆத்மாவுக்கு எதிரானது எதுவோ, எது? அனாத்ம விஷயம். அந்த அனாத்ம விஷயம் எது? தேகாத்மவாதம். நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னும், நான் பிராந்தியம், நான் தமிழன், நான் இந்தியன் அப்படின்னும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ருச்சி உண்டாகின்றது. ருச்சி உண்டான மாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருசிச்ச நிர்ணயே பவதி. அது மட்டும் இல்லை, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி வந்து உட்கார்ந்து பாடம் சொல்றாரு அப்படின்னா யாருக்கும் இதே வராது. இதே நான் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போட்டோன்னு வச்சுங்களேன், போட்ட மாத்திரத்தில் 10 நிமிஷம் வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஏதோ சொல்கிறாரு, இந்த உளுந்து கருப்பு உளுந்தை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சொல்லணும்? சனி பகவானுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னா போதும். ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தோடு போயிட்டு இருக்கோம். கருப்பு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விநாயகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளு இது உருண்டை பண்ணி கொடுங்க, லட்டு கொடுங்க அப்படின்னா போதும். உடனே சாமி சொல்லிட்டார் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு. என்னைக்காவது உங்களோட விருத்தியை பாருங்க, நீங்கள் இல்லை இது தேகம் நீங்கள் இல்லை அப்படின்னா அவர் ஏதோ போர் அடிக்கிறாருப்பா அப்படின்ட்டு போயிடும். வியூஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை வந்து சொன்ன வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 25, 30 இப்படி தான் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பரிகார பூஜைகள் பண்ணீங்க அப்படின்னா பணம் சம்பாதிப்பது எப்படி, இது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குக்கிங் பண்ணுறது எப்படி, வீடியோஸ் பாருங்களேன், ஊர் சுற்றுற வீடியோ, அப்புறம் வந்து குக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் சினிமா வீடியோ, அரசியல் வீடியோ, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக போட்ட மாத்திரத்தில் பறக்குது அப்படியே. ஆத்ம ஞானத்தை பற்றி பார்த்தா யாருக்கும் ருச்சி வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருசிச்ச நிர்ணயே பவதி, அதான் சுபாவ பிரவருத்தி. ஏன்னா சுபாவ பிரவருத்தி நமக்கு எல்லாத்துக்கும் சுபாவ பிரவருத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்ஞான விஷயம்தான் சுபாவ பிரவருத்தி. அப்போ இந்த சுபாவ பிரவருத்தியில தான் நமக்கு ருச்சி வருது ஒழிய நான் யாரு அப்படின்னு நிர்ணயம் பண்ற விஷயத்துல இந்த சாஸ்திர சித்தாந்தத்தை படிச்சு நான் யாருன்னு வாஸ்தவத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயத்துல அருசிச்சன அர்த்தம் ருச்சி இல்லாமல் போய்விடுகிறது ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை சொன்னதுக்கு பிறகு ஆச்சரியர் சொல்றாரு அடுத்த பேராகிராஃப், தத்திர ஆத்மபாவ பாவனா கோ. ஆத்மபாவ பாவனானா என்ன தெரியுங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறார், பாடம் சொல்ல 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 உள்ளுக்குள்ளார மெதுவாக ஒரு ஃபயர் உண்டாகும். இந்த வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு உள்ளுக்குள்ளார அந்த கரண விருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடம் கேட்குறதுலாம் வேற, நிறைய பேர் பாடம் கேட்பாங்க. மெதுவாக உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வர ஆரம்பிக்கணும். என்ன கொஸ்டின் வர ஆரம்பிக்கும்? தத்திர ஆத்மபாவ பாவனா. ஆத்மபாவ பாவனானா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் ஆச்சாரியார். கோ அகம் ஆசம், நான் என்னவா இருந்தேன்? இப்போ இந்த சரீரம் எனக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? அம்மா வயிற்றுக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? எப்படி இங்கே வந்தேன்? கதம் அகம் ஆசம், எப்படி இருந்தேன்? என்னவா இருந்தேன்? கோ அகம் ஆசம்னா நான் என்னவா போன ஜென்மத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? நாயா இருந்தேனா, பன்னியா இருந்தேனா, தேவனா இருந்தேனா, அசுரனா இருந்தேனா, இல்லை மனுஷனா இருந்தேனா, என்னவா இருந்தேனா? அடுத்து சரி நான் ஒருவேளை மனுஷனா இருந்தேனாவே வச்சுக்கலாமே. நான் மனுஷனா இருந்தேன் அப்ப நான் கதமாக மாசம் எந்த விதமா இருந்தேன்? ராஜாவா இருந்தேனா, இல்லை பிச்சைக்காரனா இருந்தேனா, இல்லை ஆணா இருந்தேனா, பெண்ணா இருந்தேனா, என்ன மாதிரி இருந்தேன் நான்? கதமாக மாசம். ஆசம்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்தை இது பண்றது. நான் எப்படி இருந்தேன், என்னவாக இருந்தேன், என்ன எப்படி இருந்தேன்? அது மட்டும் இல்ல கிம்ஸ்வித் இதம், எப்படி இது வந்துச்சு? இந்த தேகம் இருக்கே, இது என்னது? இந்த தேகம் ஏன் இப்படி வந்துச்சு? இந்த ஏன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது? எனக்கு நல்லா புஷ்டியாக இல்லாமல் ஏன் வந்து சோம்பி போய் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாம்பூச்சி மாதிரி நான் இருக்கேன். எனக்கு வந்து ஏன் நல்ல பாடி கிடைக்கல? நல்லா ஏன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது? எதுக்கு இப்படி கிடைச்சிது? என் சரீர சாமர்த்தியமே இவ்வளோ கம்மியாக இருக்குது, என் புத்தி சாமர்த்தியம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அறிவு கம்மியாக இருக்குது. கிம் ஸ்வித்தகம் கதம் ஸ்வித்திதம், எப்படி வந்துச்சு இந்த சரீரம்? எதனால் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஏன் சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஆச்சு? என் புத்தி ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? ஏன் அதிகமாக சங்கரர் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் மாதிரியோ எனக்கு புத்தி கிடைக்கல? சதாசிவ பிரம்மந்தர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஞானி ஆகலை? ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க அவஸ்தப்படுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ் வித் இதம், எதுக்கு எதனால இந்த சரீரம் கிடைச்சிருக்கு? எதுக்கு இந்த உலகம் இப்படி இருக்குது? ஒவ்வொன்றத்தையே பாருங்கள், சுற்றி பார்க்கும்போது என்னது இந்த உலகம், என்னது இப்படி இருக்கே?
பார்க்கறதுக்குலாம் விசித்திரமா இருக்கு. இந்த மொத்த உலகம் விசித்திரமா இருக்கு. எப்படி இது ஆச்சு? எப்படி இது இருக்கு? கே பவிஷ்யாம நீங்களும் நானும் என்ன ஆகும்? நீங்களும் நானும் என்ன ஆகும்? எங்கப்போ போறோம்? இறந்து போனோன்னு எங்க போவோம்? நான் சொன்னேன்ல, வேலூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். நல்ல ஒரு டாப் கிளாஸ், நல்ல பெரிய பதவியில் ஏதோ இருக்கார், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே வந்துட்டாங்க. இங்கே இருக்க ஆஃபீஸ்லேருந்து என் நேராக வந்தார். வயசு வந்து எப்படியோ 75க்கு மேலே இருக்கும் வயசு. நல்லா ஹைட் வெயிட், நல்ல ஆஃபீஸர் ரேங்கில், நல்ல மிடுக்கராக இருக்கார். நல்லா பார்க்குறதுக்கே நல்ல போஸ்டிங்கில் இருந்துருப்பார் இருக்கு. அந்த டாம் டூம்னு மிரட்டி உருட்டி அது மாதிரி போஸ்டிங்கில் நேராக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டார், சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் சாமி, எங்கே போகிறோம் சாமி? எங்கே போகிறோம் சாமி நம்ம? ஏன் இப்போ நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. நீங்கள் யூஎஸ் போகிறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எதை நான் பேக்கிங் பண்ணுறேன். பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் தான் கேட்பேன், பேக்கிங் பண்ணுறதுக்கு எதுக்கு 1 மாதம்? ஆமாம் சாமி, யூஎஸ் போகிறோம்ல, யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படி தானே சொல்கிறீங்க. தயாராகிறது வந்து பேக்கிங் தானே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? 1 மாதத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா எல்லாருமே? நான் நிறைய பேர் கேட்குறேன், நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு பேக்கிங்க்கு? எனக்கு ஊருக்கெலாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு கிளம்பணுமா, 7:15 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து 2 ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். இது மாதிரி தான் எங்களுக்கு இது. யாராவது சொல்லுவாங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே பேக்கிங் பண்ணணும் சாமி, பேக்கிங் பண்ணணும். பேக்கிங்கா 1 மாதமாவா? ஆமாம் சாமி, யூஎஸ் போகிறோம் இல்லை சாமி, லண்டன் போகிறோம் இல்லை, பேக்கிங் பண்ணணும் சாமி. ஏங்க இந்த உலகத்தில் இருக்கிற லண்டனுக்கு போகிறதுக்கு யூஎஸ் போகிறதுக்கே நீங்கள் 1 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்கிங் பண்ணுறீங்கன்னா, அந்த அந்த ஆஃபீஸர் என்கிட்ட கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகிறோம் சாமி, ப்ரிப்பேர் பண்ணணும்ல சாமி, எங்கே போகிறோம் சாமி, எங்கே போகிறோம்? அமெரிக்கா போகிறோமா, லண்டன் போகிறோமா, எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டார். கரெக்டான கேள்வி. அதுதான் அதான் இங்கே சொல்கிறார். கே பவிஷ்யாம நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நான் என்ன ஆக போகிறேன், என் குழந்தை என்ன ஆக போகிறேன், என் பேர குழந்தை என்ன ஆக போகிறேன், என் பூனைக்குட்டி என்ன ஆக போகுது, என் நாய்க்குட்டி என்ன போகுது, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கதம்பா பவிஷ்யாம எந்த விதமாக ஆகும், என்னவாகும், எந்த விதமாக ஆகும், இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். வாஸ்தவத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் ஆத்ம பாவனான்னு பேர். என்னவா இருந்தோம், ஏன் எப்படி இருந்திருக்கோம், என்னவா இருந்தோம், மனுஷனாக இருந்தோமா, எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இந்த தேகம் என்னது, இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் என்னதுன்னு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் பஞ்சபூத்தங்களாக இருக்குது. என்னது பஞ்சபூத்தங்களாக என்னது, இந்த மரம் என்ன, செடி கொடி என்ன, மலை என்ன, இந்த மனுஷங்கள்லாம் இப்படி அலையிறாங்க, ஒவ்வொருத்தரும் பட்சிகள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன புரியவே மாட்டேங்குது அது அப்படின்னு மெதுவா கதம் இதெல்லாம் எப்படி ஆச்சு, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் நீங்களும் நானும் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி வருதா உங்களுக்கு? என்ன ஆகும், என்னவா இருந்தோம், இப்போ மனுஷனாக இருக்கும், என்னவா ஆகும், ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லை, கதம்பா ஆசம் பவிஷ்யாம நம்மெல்லாம் எந்த விதமாக ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்ம பாவனான்னு பேர். நம்ம என்ன பண்ணிட்டோம், அபிமானத்தோட இருக்கோம், அதுக்கு பேர் ஆத்ம பாவம்னு பேரு. அந்த ஆத்ம பாவத்துல கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா பாவனான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்து விசேஷ தரிசனோ வினிவர்த்ததே. இந்த கொஸ்டின் எல்லாம் எப்போ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவான்னு என்ன அர்த்தம், எந்த க்ஷணத்துல இந்த பரமாத்மாவை ஒரு வாட்டி தரிசனம் பண்றோமோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் நீங்கி போகிறது. அதான் இங்கே சொல்லுது விசேஷ தரிசினோ. யார் விசேஷ தரிசி? ஞானி புருஷன். யார் ஞானி அப்படின்றவன்? பரம்பிரசங்கியானத்தில் எவன் நிற்கிறானோ அவனுக்கு பேர் ஞானி. அந்த பரம்பிரசங்கியானத்தில் நிற்கிறவன் என்ன பண்ணுறான், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்க்குறான். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு, இந்த தேகாதிகளை பார்த்து இந்த உலகத்தை பார்த்தும் நான் என்ன பண்ணுறேன், இது என்னது, நான் இந்த சரீரம் என்னது, நான் என்னவா இருந்தேன், இது என்னவா இருக்குது, இதுக்கப்புறம் என்னவா ஆகும், இது எல்லாம் ஆப்ஜெக்டை பற்றின்னு நம்ம சிந்தனை பண்ணுறோம். இந்த தேகாதிகளை வச்சும் இந்த ஜெகத்தை வச்சும் என்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி திங்க் பண்ணுறோம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஒரு குருநாதர் சொல்லித்தர்றார், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனோவிருத்தி மாத்திரம்.
வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விற்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் உன்னோட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. நீ என்ன பண்ணு அப்படின்னா அதோட ஐடென்டிஃபை பண்ணுறத நிப்பாட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், நான் பார்க்கிறவன் நான் பார்க்கிறவன் 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 அப்படின்னு இது பண்ணீங்கன்னா மொத்தத்தையும் பார்க்கிறவனா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தவிருத்தியோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிடும். விசேஷ தரிசினக யார் இது மாதிரி பார்க்கிறானோ அந்த விசேஷ தரிசிக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், நீங்கி விடுகின்றது. நிவர்த்ததே குத்தக எந்த காரணத்தினால நீங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தசிய ஏஷ விசித்திரா. இதான்ப்பா சித்தத்தோட விசித்திரம். அப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்திகள் மட்டும்தான். சித்தவிருத்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ரத்த பீஜன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடங்கவே அடங்காது. இது என்ன, அது என்ன, இது என்ன, அது என்ன, நான் என்னவா இருந்தேன், எப்படி இருந்தேன், 1000 ஜென்மங்களை தெரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஏதாவது நிவர்த்தி ஆக போகுதா? ஒன்றும் நிவர்த்தி இல்லை. ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, கோடிக்கணக்கான பிறவியில் நீங்கள் இருந்தீங்கன்னு போர் அடிச்சிடும். எத்தனை பிறவியை நீங்கள் பார்ப்பீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தை பார்க்கறதுக்கான ஒரு இதை கொடுக்குறாங்க, பாக்கியத்தை கொடுக்குறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எல்லா ஜென்மத்தையும் பார்க்கறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், போர் அடிக்காது. நேற்று போன முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, லூசிஃபர் பார்க்கணுன்னு மோகன்லால் ஃபில்ம் அது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், கொச்சி போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்றவரோட வீடு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சோஃபா, நல்ல இது, நானும் நாதபிரமும் அவர் மட்டும்தான் 3 பேர் தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகம் இருந்துச்சு. படம் பார்க்குறதுக்கே தோணாது. ரொம்ப நாளாக லூசிஃபர் பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இவர் என்ன பண்ணிட்டார், படத்தை போட்டு சுவாமி பாருங்க அப்படின்ட்டு அவர் தூங்கிட்டார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் விரும்பினாலும் கூட உங்களுக்கு மெதுவாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா என்னது ஒரே ஃபிலிம் தான், நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஃபிலிம் தான், வேற என்ன காட்சிகள் இருக்குது? சரி, இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பூர்வ ஜென்மத்தெல்லாம் காட்சியை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, என்னது அதே ஃபிலிம் தான் சாமி. நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன ஃபிலிம் பார்த்துருக்கீங்களோ, என்ன ஹீரோ வில்லன் காமெடியன்லாம் சேர்ந்து ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கீங்களோ அதே ஃபிலிம் தான் உங்களுக்கு பூர்வ ஜென்மமும் அதுக்கு முந்தின ஜென்மமும் அதே தான். எல்லாத்துக்கும் ஒரே லைஃப் தான். எவ்வளோ பார்ப்பீங்க? ஒரு அரை மணி நேரம் பார்ப்பீங்க. சரி, அடுத்ததுன்னு ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. பார்த்தா ஐயே எல்லா ஜென்மத்துலேயும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துருக்கும் போல இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே லைஃப் தான் போல இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், போர் அடித்த மாத்திரத்தில் நீங்கள் நிவர்த்தி ஆகிடுவீங்க. அதை பார்க்கறதுலேருந்து என்ன ஆகிடுவீங்க, நிவர்த்தி ஆவீங்க. அதுக்கு பேர் தான் பரம்பிரசங்கியானத்தோட அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கிற பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிறவி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சாலும் அதை பார்க்குற சாமர்த்தியம் இருந்தாலும் அதில் மெதுவாக பார்த்து போர் அடிச்சிடும். இவனுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷ தரிசியாக இருக்கிறவனுக்கும் சித்தவிருத்தியை பார்க்குறான். சித்தவிருத்தி வேற எதுவும் இல்லை, ஃபிலிம் தான். சித்தவிருத்தி படம் காட்டிக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், போர் அடிக்காது. போர் அடித்த மாத்திரத்தில் இவன் என்ன பண்ணுறான், பார்க்கறத நிப்பாட்டிட்டு தான்லேயே நிற்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பேர் சுவார்த்த சம்யமம் அப்படின்னு பேர். இந்த சித்தசிய ஏவ விசித்திரக பரிணாமக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் சித்தத்தோடு சேர்ந்துருக்கீங்களோ அது ஃபிலிம் காட்டிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சித்தத்தோட விசித்திர பரிணாமம் இதுதான், ஃபிலிம் காட்டுறது தான். என்ன வேலை, சுகதுக்கத்தை கொடுக்கறது. இந்த புருஷனுக்கு சதா சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒய்ஃப் தானே, ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணும், போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். விதவிதமாக வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் சித்தத்தோட பரிணாமம். புருஷஸ்து எங்க வந்துட்ட புருஷஸ்து அசத்தியாம் அவித்யாயாம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் என்ன பண்ணுறான், மெதுவா இந்த சித்தம் கொடுத்த போகத்துலலாம் அவனுக்கு வைராக்கியம் வருது. இப்போலாம் வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் எவ்வளோ ஃபிலிம் பார்ப்பேன் தெரியுங்களான்னு. ஒரு பக்கம் பாடம் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் படம் பார்க்க முடியலங்க. இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸை போட்டிருப்பேன்னா என்னோடய ஃபோனில். நான் பழைய ஆளாக இருந்தேன்னா நெட்ஃப்ளிக்ஸை இப்போ இருக்கிற வருஷத்தில் முன்னாடி இல்லைல்ல, முன்னாடிலாம் சிடி இதெல்லாம் தேடி போய் எல்லாத்தையும் படம் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே சினிமா தேட்டர் வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸு அப்போயே அமேசான் அது இதுன்னு இன்னும் போடாமல் இருக்கேன் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 5 நிமிஷம் கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்மை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே தான்.
ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடியன், இவ்வளோ தானே மொத்த ஸ்டோரி. என்னது நினைக்கிறீங்க? புதுசாக ஒரு ஸ்டோரி ஏதாவது இருக்கா? புதுசா ஒரு ஸ்டோரியும் இந்த உலகத்தில் புதுசு இல்லவே இல்லை. நமக்கு நடக்கிறது, மற்றவங்களுக்கு நடக்கிறது இதே தான், ஒரே ஸ்டோரி தான். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லோகமே இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு வந்துடுறது. நிர்ணயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷஸ்து அசத்தியாம் அவித்யாயாம். மெதுவா 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 வைராக்கியம் வந்தோன்னு என்ன ஆயிடும்? டிஸ்கனெக்ட் பண்ற, பார்க்கறத விடுற. பார்க்கறத விட்டீங்க அப்படின்னா அவித்யா எது? இந்த சித்தம் தான் அவித்யா. இந்த சித்தத்தோட பார்க்கறத நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆயிடும்? அவித்யா டிஸ்கனெக்ட் ஆகுது. அசத்தியாம் அவித்யாயம்னா அவித்யா இல்லாத நிலையில். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நஹ்யஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விவேக சூடாமணியில சொல்றது பவபந்த ஹேத்துகு அப்படின்னு ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. பவபந்த ஹேத்து, இந்த மொத்த சம்சாரத்துக்கும் எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 169 சொல்லுது. மனசோ அதிரிக்தா, நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. இந்த மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா என்று ஒன்று இல்லை. இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோஹி அவித்யா பவபந்த ஹேத்து. மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, இதுதான் சம்சாரத்துக்கு காரணமாயிருக்கிறது. தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 160 நான் தான் சொன்னேன், 3 ஸ்லோகங்களை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும். டெய்லி வாசித்து விடணும். இதை மனசுதான் பவபந்த ஹேத்து. சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் எது? இந்த மனசு தான் ப்ரொஜெக்டர். அதுக்குள்ளார இருக்கிற வாசனைகள் தான் ஃபிலிம் ரோல். இது நஷ்டமாச்சு அப்படின்னா தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். இந்த மனசு நஷ்டமாகி போச்சுன்னா எப்படி நஷ்டமாகும்? இல்லாமல் பண்ணுறது இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகிறது. பரம்பிரசங்கியானத்தில் உண்டாகிற பரவைராகியத்தினால உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த ஃபிலிம் ரோலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்க்காம விட்டுடுறீங்க. படம் ஓடிட்டு போட்டோம். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம தூக்கி போயிடுவோம். பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். தனியாக ஓடுறதுனால அது நான் பார்க்கல, பார்த்தா தானே சம்சாரம். பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிக்கிறது. அப்படியான பாத்திரத்தில் தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு நஷ்டமாகி போச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சகலம் வினஷ்டம். விஜிரும்பித்தே அஸ்மின் சகலம் விஜிரும்பதே. இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா, படம் காட்ட ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? அவித்யா. மனசு தான் அவித்யா. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதை எப்போ இவன் பரவைராகியத்தினால பார்க்காம போறானோ அப்போ இந்த புருஷன் எப்படி ஆகிறான்? அவித்யா அசத்தியாம் அவித்யாயாம். அவித்யா இல்லாத நிலையில சுத்தனா ஆயிடுறான். சித்த தர்ம அபராமிருஷ்ட இதி. சித்தத்தோட தர்மங்கள் இருக்குல்ல, சித்தந்தான் உங்களை நல்லவன் கெட்டவன் பாப்பி புண்ணியாத்மா மண்ணாங்கட்டின்னு உங்களை என்ன பண்ணிடுச்சு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்துச்சு, ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும். இந்த தர்மங்களோட, சித்தத்தோட தர்மங்கள் என்னது? திரிகுணாத்மகம். இந்த 3 குணங்களும் மாறி மாறி சுகம் துக்கம் மோகம் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதோட தர்மங்களோட பரிணாமம் இருக்குல்ல, சித்தத்தோட பரிணாமம். இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்திஞ்சித் சச்சராச்சரம். மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனசோட திருஷ்யம், மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இது எல்லாம். மனோகி அமனிபாவை, மனசு வந்து அமனிபாவத்தை அடைஞ்சா என்ன ஆகும்? துவைத்தம் தத்தோ துவைத்தம் வித்தியத்தை. துவைத்தம்ன்றது ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் இந்த மனசு பண்ணுற வேலை இதோட வந்து இவன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்ன ஆயிடுது? இந்த புருஷனோட சுத்தமாக இருக்கிற இந்த புருஷனோட இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தர்ம சம்பந்தங்களும் இல்லை. இந்த சித்தத்தோட எந்த தர்மங்களோடையும் அபராமிருஷ்டக அப்படின்னா அசங்கனாயிடுறான். அசங்கோயம் புருஷக ஆயிடுறான். இது தத்தோ தஸ்மாத் அஸ்ய ஆத்மபாவ பாவனா குஷலஸ்ய நிவர்த்ததே இதி. அப்போ என்ன ஆகுது? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்தில் மந்திரம் சொல்கிறோம்ல, சித்தியந்தே வித்யந்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே.
முண்டக்கோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. மனசுல இருந்த சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதான் ஆத்மபாவம் அப்படின்னு பேர். ஐயோ நான் என்னவா இருந்தேன், என்னவா ஆக போறேன், எல்லாத்துக்கும் ஒரு கவலை வர ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன ஆக போதோ, ஏதாக போதோ. ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கி. நான் என்ன மாதிரி துக்கி இந்த உலகத்துல இருந்திருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் முமுட்சுத்துவம் வருதோ, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி அப்படின்னு கைவழி நவனிதம் சொல்லுது. முண்டக்கோபனிஷத் தலையில தீ பிடிச்ச மாதிரின்னு முண்டக்கோபனிஷத் சொல்லுது. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அஜ்ஞானத்திலேயே இருக்கணும், ஒன்றும் இல்லை, சேஃபா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கலாம். இந்த மெதுவாக அந்த சாஸ்திரம் உள்ளே போய், அது என்ன மாதிரி இருக்க ஆச்சாரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்களேன். ஐயோ என்ன ஆகுமோ, இவர் காலையில் பாடம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே இவர் வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தானே பாடம் எடுக்கிறாரு. ஐயோ சாமியோட பாடத்தை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பயம்தான் வருது. ஆமாம், சம்சார பயம் வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கலவரம் போயிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏன்னா விவேகம் வந்துருச்சுல்ல. விவேகம் வந்ததுக்கு பிறகுதான் வருது, செத்து போறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாமி, அடுத்து என்னவா பிறக்க போகிறோம், அடுத்து என்னவா பிறக்க போகிறோம். அது வேற வந்து பார்த்தீங்கன்னா இகச்சேத வேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிகா வேதி மகதி வினஷ்டின்னு வேற கேனோபனிஷத் மந்திரம் வேற சொல்லுது. இதை விட்டா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ. இந்த பிறவி போச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிறவி கிடைக்கும்னு தெரியாது. ஐயோ என்ன ஆக போறோன்னு தெரியலையே, என்ன ஆக போறோன்னு தெரியலையே, இது எப்படி முடியும், இது எப்படி முடியும். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட வைராக்கிய பிரகரணம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். கீதா பிரஸ் புக் ஹிந்தியில் நல்லா இருக்கும். டெய்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமங்களில் குரு ஆசிரமத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் வந்து ஆரத்தி முடித்தோன்னே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் படிப்போம். ராமரோட புலம்பலை பார்க்கணும். நீங்களாம் ராமரை வந்து ஆனந்தமாக கொண்டாடுறீங்கல்ல, ராமர் மாதிரி இந்த உலகத்தில் ஒரு விவேக வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. என்ன வைராக்கியம், என்ன விவேகம் தெரியுங்களா? ஐயோ அவர் பார்ப்பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் தோஷம் பார்ப்பாருங்க. மகா நெகட்டிவ் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் தான். மகா நெகட்டிவ் பர்சன். ஒன்றுத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்னு அவர் வாயிலிருந்து வரவே வராது. அந்த வைராக்கிய பிரகரணத்தில் இதில் இந்த தோஷம், இதில் இந்த தோஷம், இதில் இந்த தோஷம், இதில் இந்த தோஷம், இதில் இந்த. ஏன் அப்படின்னா விவேகம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா எதையும் பக்கத்தில் சேர்க்க முடியாது. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நரகமாக தெரியும். ஐயோ விட்டா போதும் சாமி, ஆளை என்ன இருக்குது சுகம் இந்த உலகத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார ஒரு துக்கம் உண்டாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோ எப்படா தாண்டி போகிறோம், இது என்னது இது, போயிட்டே இருக்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிடலாம்ல. மேட்சை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போப்பா மோட்சம் இதாப்பா அப்படின்னு கையில் கொடுத்துடலாம்ல. இது என்னடா இது போயிட்டே இருக்கு ஒரு துக்கம், பெரிய துக்கம். நம்ம வெளியிலலாம் வந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன்ல, சாமி என்ன எப்படி இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்காச்சு, வெளியிலலாம் ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து அந்த முமுட்சுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய தாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த தாப்பங்கள் எல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. இந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சம்பந்தம் இல்லாமல் ஆகும்போது தத்தோ பிறகு அஸ்ய ஆத்மபாவ பாவனா இவன்கிட்ட இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு, நான் என்னவா இருந்தேன், என்ன ஆக போகிறேன், என்னோட ஒய்ஃபுலாம் என்ன ஆவாங்க, என் குழந்தைங்களாம் என்ன ஆவாங்க சுவாமி, என் பேர குழந்தைங்களாம் என்ன ஆவாங்க, யாருக்காவது தெரியுமா? இறந்து போனவங்களை பற்றி யாருக்காவது தெரியுமா? பிறக்காதவங்களை பற்றி யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொப்பனம், எல்லாம் சொப்பனம். பெரிய ட்ரீம் போயிட்டு இருக்கு, தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதும் சொப்பனம், கடந்து போனதும் சொப்பனம், இனிமேல் வரக்கூடியதும் சொப்பனம், எல்லாம் சொப்பனம் தான். எல்லாம் யாரு காட்டுறா? இந்த மனசு காட்டுற காட்சிகள். இந்த மனசோட இருக்கிற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். பாவனான தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ அந்த எல்லா சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, குசலசிய நிவர்த்ததே இது. அந்த குசலன்னா யாரு? ஞானி புருஷன். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து இதில் பரவைராக்கியத்தை அடைஞ்சான் பாருங்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பற்றின எந்த கேள்வியும் இல்லாமல் போயிடும். மனனம் பண்ணவே உங்களுக்கு வந்து வந்துடும். நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்ல, முன்னாடி நான் ரொம்ப துக்கியாக இருந்தேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த துக்கமும் இல்லவே இல்லைங்க, மானச துக்கம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த மனசு கொடுத்துட்டு இருந்த துக்கம் இருக்கு, ஆனால் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகும். ஒரு 10 வருஷமாவது இது படுத்தி எடுத்துருந்துச்சு. இந்த மனசு இருக்கே, உங்களுக்கு மகா க்ஷத்துரு யாரு தெரியுங்களா? உங்களுக்கு வெளியில் இருக்கிற யாருமே க்ஷத்துரு இல்லைங்க.
உங்களுக்கு விவேகம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த கிராதகி, மகா கிராதகி இந்த மனசு படுத்தி எடுத்துருவா. தூங்க விட மாட்டாச்சு, தூங்க விட மாட்டாங்க, படுக்க விட மாட்டா, படிக்க விட மாட்டா, தியானம் பண்ண விட மாட்டா, படுத்தி எடுத்துருவா. யா மாயா தானே இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா. ஐயோ கிராதகி, சரியான கிராதகி, அரக்கி. பாவமாச்சு அப்படின்னு விடுவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா விடமாட்டான். வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தலையில ஏறி உட்காந்துட்டு நங்கு நங்கு நங்குன்னு குட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கூட இருக்கோமே, சிங்க் ஆகி தானே இருக்கிறோம். நம்ம நினைச்சா டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது. இந்த அவித்யாவை கூடயே இருக்க வேண்டியிருக்கல. இம்சை பண்ணி இம்சை பண்ணி இம்சை பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் நல்லா சிரவணமாகி மனநம் மெதுவாக பார்க்குற போது ஒரு அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போது ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ உங்களுடைய புத்திசாலியாக இருக்கிற உங்கள் புத்திக்கு ஸ்லேவாக மாறும். அப்படி மாறும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்வாசம் வரும். ஆனாலும் பூர்ணமாச்சா? இன்னும் பூர்ணமாகலை. அப்போது அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மன நித்தியாசனம் பண்ணி நீங்கள் எப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண நிவர்த்தி உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்குது. முடிச்சதுக்கு பிறகு 26வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததா விவேக நிம்னம் கைவல்ய பிராக்பாரம் சித்தம். ததா விவேக நிம்னம் கைவல்ய பாரம் சித்தம். ததா விவேக நிம்னம் கைவல்ய பிராக்பாரம், விட்டுட்டோம் அதை, கைவல்ய பிராக்பாரம் சித்தம். ததா அப்படின்னா அப்பொழுது. அப்போ என்ன ஆகுது? இன்னும் பரவைராக்கியத்துக்கு இன்னும் போகல. நான் வந்து பரவைராக்கியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவைராக்கியத்தில் நின்றுட்டு இருக்கு. ததா அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா விவேக தரிசி. அந்த விவேக தரிசி பார்க்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போயிடும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? பரிபூர்ணமாக போயிடும். என்ன ஆக போகிறதெல்லாம் சித்தவிருத்தி தான். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, இந்த ஞானம் உங்களுக்கு மெதுவாக பற்றிக்கும். பற்றினதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி தான். சர்வம் மன ஏவ, மனசில் வந்துடும். என்னுடைய காமம், சங்கல்பம், விசிகித்சா, சந்தேகம், பயம், புத்திசாலித்தனம், சிரத்த, அது இதுன்னு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் மனோவிருத்தி மாத்திரம் அப்படின்னு உங்களுக்கு நல்ல சாலிட் ஆக 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 உங்களுக்குள்ளார ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். பார்க்குற சாமர்த்தியம். அந்த பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிறதெல்லாம் நின்றோம். என் பேர் என்ன பேர் தெரியுங்களா? முன்னாடி சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சம்சய சிகாமணின்னு பேர். என் பேர் சம்சய சிகாமணி. என் பக்கத்தில் யாரும் நெருங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ கேள்வி கேட்பேன். கேள்வியாக கேட்பேன். ஐயோ இவன் படுத்துறான் பாண்டு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாட்டினவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவன்கிட்ட கேள்வியாக கேட்டு நோகடிச்சிருவானே அப்படின்னு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா 4 கேள்வி கேட்பேன் நான் எப்போவுமே. அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கேள்வி அத்தனை கேள்வி. என்னோட ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என்னோட ஆச்சாரியார்கிட்ட போய் இதே வேலையை பண்ணேன். எங்கள் ஆச்சாரியர் ரொம்ப ஷார்ப்பு. அவர் என்ன பண்ணார், பார்த்தாரு, கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு அப்பப்போ பதில் சொல்லலான்னு பார்த்தாரு. இவன் நோய் இருக்குது இவன்ட்ட அப்படின்ட்டு. என்ன பண்ணணும், பேசக்கூடாது. ஒரே வார்த்தை சொன்னார், இனி கொஸ்டினே கேட்கக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு பேசாமல் எஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். பாடத்தை மட்டும் கேட்கணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு. என்னது கொஸ்டின் கேட்டால் நல்லது தானே, எதுக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு, கோவப்படுறாரு அப்படின்னு நினச்சி சரி அவர்கிட்ட கேட்க முடியாது, கேட்டுப்போம் அப்படின்னு மெதுவாக பாடம் கேட்க தான் தெரிஞ்சது. பாடத்தில் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் வந்துடுது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிரவணத்தை முறையாக பண்ணிக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் என்னவா இருந்தேன், என்ன ஆக போகிறேன், இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் சிரவண ஞானம் வரவே எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு பகவத்கீதையை நல்லா படிச்சிங்கன்னா, ஒரு யோக சூத்திரத்தை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு டவுட் எல்லாம் என்ன ஆகிடும், மொத்த சந்தேகமும் போயிடும். இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரவணத்தை பண்ணதுக்கு பிறகு என்னோட கொஸ்டின் கேட்குற இதே வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டுருந்தோம், இப்போ கேள்வியே இல்லையே. இப்போ தான் கேள்வி இருக்கானா, என்ன கேள்வி இருக்குது, நிறைய கேள்வி இருக்கு, ஆனால் அபத்தமான கேள்வி, அவசியமே இல்லாது.
உலகத்தில் கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபத்தம், தேவையே இல்லாதது. அப்போ தேவையான கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து சாஸ்திரம் சொல்லிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மனசு சாந்தமாயிடும், கேள்விகள் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ததா, அப்பொழுது என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஸ்டின் இல்லாமல் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தாட் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். அப்போ தாட் இல்லாத இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ததா விவேக நிம்னம். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுனால அது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்துவத்தோடு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம்னு இதுகிட்ட இருக்க உயிரை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவிருத்தி எல்லாம் அடங்கி சித்தவிருத்தி அடங்கி போன மனம், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமனீபாவம் அப்படின்னு பேர். சித்தவிருத்திகள் இல்லாத சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேக நிம்னம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜலம் மாதிரி. நாம் வந்து பார்த்தீங்கன்னா உபயப்பிரவாகினி அப்படின்னு ஒரு இந்த சித்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். உபயத்தோ பிரவாகினி, ரெண்டு பக்கமும் பாயக்கூடிய நதி அப்படின்னு. எப்பவுமே சித்தவிருத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜலம் மாதிரி கீழ் நோக்கி பாயக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேனல் மாதிரி வெட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சித்தவிருத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணிட்டோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி சித்தத்தையே பார்க்குற ப்ராக்டிஸ் பண்ண மெதுவாக சித்தவிருத்திகள் போயிடுச்சு. சித்தவிருத்திகள் போனோன்னா மிச்சம் என்ன இருக்கும், சித்தம் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த சித்தத்துக்கு என்ன பேர், விற்த்திகள் சூன்யமாக இருக்கிற சித்தத்துக்கு என்ன பேர், அமனீபாவம், உண்மணீபாவம். அம்பாலோட பேர் உண்மணீபாவம், மனோன்மணி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. நீங்கள் எங்கேயாவது இங்கே நம்ம துர்கை அம்மன் கோயில் இருக்குது திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணி தானே? ஆமாம் மனோன்மணின்னு பேர். என்ன அருமையான பேரில் மனோன்மணி அப்படின்னா உண்மணி பாவத்தை அடைந்தவள்னு அர்த்தம். அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைத்தன்யத்துக்கு உட்பட்டதாக ஆயிடுது உங்களுக்கு. அது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு முன்னாடி, இப்போ என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் அடங்கி ஒடுங்கி மனசு இருக்கு. தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகாம இந்த மனசு மட்டும் இருக்கிற அந்த அமனீபாவம் உண்மணீபாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷன் என்ன பண்றான், பார்க்க ஆரம்பிக்கும் போது எப்படி தாட்டை வந்து இவன் என்ன பண்ணா, இது நான் இல்லைன்னு ஒவ்வொரு தாட்டையும் எப்படி நான் இல்லைன்னு நேத்தி பண்ணானோ, ஆப்ஜெக்டா பண்ணானோ, அதே மாதிரி சித்தவிருத்திகள் இல்லாத சித்தத்தையும் அவன் என்ன பண்றான், விவேகம் பண்றான். இது நான் இல்லை, இது சித்தம், இது நான் இல்லை, இது சித்தம் திருஷ்யம், இது நான் இல்லை, இது சித்தம் திருஷ்யம் அப்படின்னு பார்க்க விவேக நிம்னம். இந்த இவனோட பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா விவேகத்தோடு இருக்கிறதா, விவேகத்தை நோக்கி பாயறதா ஆகுது. இதை பார்த்து ஃபிலிம் பார்த்தே போர் அடிக்குது அப்படின்னா எம்டி ஃபில்ம் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, போர் அடிக்கும்ல. ஆனால் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபிலிம் ரோலில் வந்து சுகம் துக்கம் மோகம் 3 இருந்துச்சு. நல்ல ஃபில்மு, அப்புறம் வந்து ஒரே ஃபைட்டான கமர்ஷியல் ஃபில்மு, இன்னொன்று வந்து சாமி படம், இது மாதிரி 3 வந்துச்சு. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணுற படம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் எல்லாத்தையும் கழட்டினதுக்கு பிறகு என்ன இருக்குது, தூக்கத்தில் இருக்கிறோம்ல ஆனந்தம். என்ன ஆனந்தம், பெரிய ஆனந்தம். ஏன்னா ஃபிலிம் ரோலே இல்லை, வெறும் ஒயிட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமனீபாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய சுகம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது ஈஸ்வர ஆனந்தம். மனசு வந்து எப்படி இருக்கு, உண்மணீபாவத்தை அடைஞ்ச மனசு. அப்போ அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமாக இருக்கும். ஞேயாபின்னம் பிரச்சக்ஷத்தை அப்படின்னு மாண்டிக்கு காரிக்கால சொல்றார். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு ஈக்குவலா இருக்கும், பிரம்மத்துக்கு ஈக்குவலா. ஏன்னா பிரம்மமும் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி இல்லாதது. இந்த சித்தத்திலையும் இப்போ எப்படி இருக்கு, விருத்தி இல்லாத சித்தம் ஆயிடுது, ஸ்பட்டிகமணி மாதிரி இந்த மனசு ஆயிடுது. அப்படி மனசாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக அப்படியே இருக்கும், சொச்சமாக இருக்கும். எப்படி நான் முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முகத்தை தெளிவாக பார்க்குறனோ அதே மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், விருத்திகள் இல்லாமல் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பஷ்டமாக இருக்கும்.
ஸ்பட்டிக்கமணி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டாகும். அந்த ஆனந்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர். அந்த ஆனந்தத்துக்கு பேர் ஆனந்தமய கோஷம் வேதாந்தத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட ஆனந்தம் அதுதான். அந்த இடத்த நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சுகம் கிடைக்கும். தூங்குறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம்ல, யாரோட ஆனந்தம் நினைக்கிறீங்க? எதுக்காக ஆசைப்படுறோம் நம்ம தூக்கத்தை? உண்மணி பாவம் அங்க இருக்கு. அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மணியா இருக்காங்க. தூக்கத்துல எந்த இதையும் பண்ணாம இந்த சைத்தன்யத்துக்கு உட்பட்டு அம்பாள் இருக்காங்க. அதனால தான் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர ஆனந்தத்தை எடுக்கிறதுக்காக தான் நம்ம டெய்லி தூக்கத்துக்கு போறோம். எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல ஒரு போதை இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான், அந்த சித்தத்தையே பார்க்க ஆரம்பிப்பான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன விருத்தி வரும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த விருத்தி வருது, அந்த விருத்தி வருதுன்னு ஒவ்வொரு விருத்தியும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப விருத்தியெல்லாம் நின்னதுக்கு போறதுக்கு பிறகு ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. தூக்கத்துல அப்படித்தானே இருக்கு. தூக்கத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை, நான் சுகமா இருக்கேன், ஒண்ணுமில்லை. இதான் இதுக்கு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான் இங்க நடக்கும். சதா சித்த விருத்திகளற்ற மனதை இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இதை நோக்கி இவனோட என்னது இவனோட கான்சென்ட்ரேஷன் போயிட்டே இருக்கு. அப்படி போக 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 கைவல்ய பிராக்பாரம் சித்தம் மெதுவா 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 அது என்ன ஆகுது, அப்பப்போ போர் அடிக்குதுங்க. அப்புறம் நான் மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுவேன். அதுக்கப்புறம் கண்ணை திரும்ப விருத்தி ஸ்டார்ட் ஆகும்போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்ப்பேன். திரும்ப வந்து போர் அடிச்சு திரும்ப நிப்பாட்டுவேன். திரும்ப வெளியில வருவேன், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. அப்ப என்ன ஆகுனா நிரோதமா சித்த விருத்தி பார்க்கறத நிரோதம் பண்ணுவேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். பார்க்கும் போதெல்லாம் இது வேற நான் வேறன்னு பார்ப்பேன். அதுல போர் அடிக்கும் போதெல்லாம் நிரோதத்துக்கு போயிடுவேன். அப்போ நிரோதத்துல இருந்து விவேகம், விவேகத்துல இருந்து நிரோதம், ரெண்டுத்துக்கும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பரிணாமம் பேரு? நிரோத பரிணாமம். அப்ப நிரோத பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நிரோதம்னா எந்த விருத்தியும் இருக்காது, பார்க்கறதே இருக்காது. அங்கிருந்து கீழே இறங்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்ப்பேன். அப்ப மேல கீழே வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய பிராக்பாரம் சித்தம் மெதுவா 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 என்ன பண்ணும்னா அந்த நிரோத பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, சொரூபத்துல இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கைவல்ய பிராக்பாரம். அப்படின்னா கைவல்யத்தை நோக்கி செல்லக்கூடியதா. டெம்பரவரியா க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம் உண்டாயிட்டே இருக்கும். திரும்ப அந்நியதாக்கியாத்திக்கு வருவோம், திரும்ப நிரோதத்துக்கு போவோம், திரும்ப அந்நியதாக்கியாத்தி வருவோம், திரும்ப நிரோதம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓங்கார அபியாசம் பண்ணும்போது ஓங்காரமே எல்லாத்தையும் கொடுக்கும். ஓங்காரத்தை நீங்கள் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெதுவாக மகாரம் வரைக்கும் போனதுக்கு பிறகு மகாரம் போய் 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓம் ஓம் ஒரு ஓம் சொல்லி முடியும் போது மனசோட ஓங்காரம் வெளியில இல்லை, மனசோட ஓங்காரம் தாட்டு தானே. ஓங்காரம்ன்றது ஒரு தாட்டு தானே. இந்த ஒரு ஓங்கார தாட்டி எழுந்து திரும்ப அடங்கும் போது அங்க தாட்டு இல்லாம இருக்கும். அடுத்த தாட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மனசு எப்போ திரும்ப ரைஸ் ஆகுதோ அப்போ வந்து ஓம் திரும்ப அடங்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஓம். அப்போ ஒவ்வொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நிரோதம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிறது நிரோதம். எந்த தாட்டும் இல்லை, தாட்லெஸ். அங்க வெறும் பார்ப்பவனா நிக்கிறான், தாட்டு இல்லை. திரும்ப எப்ப தாட்டு வருதோ அப்போ வந்து ஓம். அப்ப ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம், அகார உக்காரம் அகாரம், ஜாகிரத சொப்பன சுசுப்தி, மூணு அவஸ்தை வந்துடும். அதெல்லாத்தையும் தான் ஓங்காரமா மாற்றி வச்சிருக்கோம். அப்போ ஓம் ரெண்டு ஓம்க்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப். அந்த கேப் தான் நிரோதம்னு பேர். இது மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேப்பு மெதுவா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நல்லா இன்க்ரீஸ் ஆகி 5 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். அப்போ ஒரு ஓங்காரம் சொல்லி அடுத்த ஓங்காரம் வரைக்கும் எந்த தாட்டும் இல்லாத நிலைக்கு பேர் நிரோதம்னு பேர். அந்த நிரோதத்துல இருந்து என்ன ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும்? நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும்.
அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும், இந்த திரும்ப ஓங்காரத்தை சொல்லும் போது என்னை நிரோதம் பண்ணுன்னு திரும்ப தூண்டும். அப்போ திரும்ப நிரோதம் பண்ணுவீங்க, திரும்ப வெளியில் வருவீங்க, திரும்ப நிரோதம் நடக்கும், திரும்ப வெளில வருவீங்க. ஆனால் என்ன பியூட்டி நடக்கும் அப்படின்னா, அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே. பிரதிபோத விதித்தம்னா ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கு. அப்போ ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அடுத்த தாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப், ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபம். இது மெதுவா அந்த கேப்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி இது நோக்கி போயிட்டே இருக்கு. இது ப்ராசஸ். இப்போ ரமணர்லாம் என்ன பண்ணியிருப்பார், நம்ம அருணகிரிநாதர்லாம் என்ன பண்ணியிருப்பார், 12 வருஷம் வந்து ஓங்காரத்தை சொன்னார் அருணகிரிநாதர். சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்காரத்தை கொடுத்துட்டு முருகர் போயிட்டார். 12 வருஷம் போர் அடிக்காதாங்க அவருக்கு, வேற வேலையெல்லாம் இல்லையா? அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். மெதுவா அகாரத்தை தாண்டி உக்காரத்தை தாண்டி மகாரத்தை தாண்டினதுக்கு பிறகு மேலையும் கீழையும் உள்ளையும் வெளியிலையும் நடந்துகிட்டே இருக்கும். இது மெதுவா கைவல்யத்தை நோக்கி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதான் கைவல்ய பிராக்பாரம் சித்தம். இந்த சித்தம் மெதுவா கைவல்யத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் சொல்ற ததானீம் யதஸ்ய சித்தம், எது அஸ்ய சித்தம், எந்த இவனுடைய சித்தமானது விஷய பிராக்பாரம் அஜ்ஞான நிம்னம் ஆசீத். இப்ப நமக்கு எப்படி இருக்கு, நம்மளோட சித்தம் இப்ப எப்படி இருக்கு, அஜ்ஞானியா இருக்கிறோம். இப்ப நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை நம்ம அடையலை. இப்ப நமக்கு அஜ்ஞானியா இருக்கிற நம்மளுடைய சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னா எதை நோக்கி போகுது, நம்மளுடைய சித்தவிருத்தி எதை நோக்கி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, விஷயத்தை நோக்கி. வெளியில இருக்கிற விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு, சுகம் துக்கம் மோகம், 3 தானே விருத்தி. அப்ப 3 விருத்திகளும் நமக்கு தொடர்ந்து உண்டாயிட்டே இருக்கு. எது அஸ்ய சித்தம், இப்ப இந்த இவனுடைய சித்தமானது விஷய பிராக்பாரம், விஷயத்தை நோக்கி போறதா இப்ப நம்மளுடைய சித்தம் இருக்கு. எப்போ, அஜ்ஞான நிம்னம் ஆசித். நம்ம அஜ்ஞானியா இருக்கிறதுனால அஜ்ஞான விஷயத்தை நோக்கியே, இந்த உலக விஷயத்தை நோக்கியே நம்மளோட சித்தம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலம் நம்ம என்ன பண்றோம், சுகம் துக்கம் மோகம்னு வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் தது அஸ்ய அந்யதா பவதி. இது வந்து இவனுக்கு இப்ப என்ன ஆகுது, எவன் பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமா, அதற்கு மாறா வேற விதமாக ஆகின்றது. வேற விதமாகிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, கைவல்ய பிராக்பாரம் தது அஸ்ய அந்யதா பவத்தின்னு அர்த்தம். இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எந்த விருத்தி பின்னாடி போகல. அதாவது நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சதானந்தஞ்சி நான் ஏதாவது சொன்னா டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாமி அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறது. நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், ஜி என்ன விஷயம் சொல்கிறோன்னு அதோட நிப்பாட்டி அதுலேருந்து அடுத்தடுத்து போகாதீங்க. அப்போ என்ன டிசிப்ளின் கற்றுக்கணும் நமக்கு. ஒரு சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோதான் சிந்திக்கணும். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், ஜி சதானந்தம் பேசினார் அப்படின்னா, சதானந்தம் பேசினார், எங்கேருந்து பேசினார், எப்படி பேசினார், எங்கேருந்து என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் சொன்னார். உனக்கு மெசேஜ் சொன்னேன்னா மெசேஜோடு நிப்பாட்டணும். சதானந்தம் பேசினாரா, சரிங்க சாமி அப்படின்னு போகணும். பார்த்தா ஒரு 10-20 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பார். பிரணவஸ்வரூபானந்தான்னு ஒருத்தர் கேரளாவர், 10-20 கேள்வி. நம்மளோட டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்தோட லெவல் எவ்வளவோ அவ்வளோட நிப்பாட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், அது பின்னாடியே போயிடுறோம். ஒரு தாட்டு வந்துச்சுன்னா அந்த தாட்டை வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. ஒரு மெசேஜாக மட்டும்தானே பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன் காக்கா இங்கே உட்காந்துருக்கு, காக்கா சனி பகவானா, காக்கான்னா சனி பகவானா, அந்த சனி கோயிலில் எப்படி சனி பகவானுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், காக்காவை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுவோம். ஒரு வஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா அந்த வஸ்து பின்னாடியே போய் எங்கேயோ காணா போயிடுவோம். நம்ம தானே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ என்ன ஆகும், எந்த வஸ்துவாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஒன்று சுகம் தருது, இல்லைனா துக்கம் தருது, இல்லைனா மோகம் தருது. கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. அதாவது நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, விற்த்தியோட ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க. விற்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுங்க. எவ்வளோ தூரம் நினைக்கணும், என்ன நினைக்கணும் அதை மட்டும் நினைங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வரணும். இவன் என்ன பண்ணுவான், நமக்கு எப்படி இருக்கு, விஷயத்தை நோக்கி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற சித்தம். ஃப்ளோ ஆகுறதுன்னு என்ன அர்த்தம், ஒரு கிரிப்பு கிடச்சதுன்னா அது பின்னாடியே போயிடுறது, போயிடுறது. அப்படி போகக்கூடாது. போகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருத்தி அதோடு நிப்பாட்டுருங்க. இவன் பரம்பிரசங்கியானத்தில் வந்தவன் யாரு, டிசிப்ளின்ல ரொம்ப உச்சத்துக்கு போனவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு விருத்தி உண்டானாவே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பார்க்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது, மெதுவா அவன்கிட்ட வந்து அந்நியதாக்கியாத்தி உண்டாகும், மெதுவா பரவைராக்கியம் உண்டாகும், மெதுவா நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும். இதுதான் கைவல்ய பிராக்பாரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யத்தை நோக்கி ஃப்ளோ ஆகிறதா இந்த சித்தவிருத்தி ஆகுது. இப்போ நம்ம சித்தவிருத்தி சம்சார பிராக்பாரம். நம்ம சித்தவிருத்தி சம்சாரத்தை நோக்கியே தான் போயிட்டு இருக்கு. பழைய நிலைக்கு போயிடும். நான் அங்கே இப்படி இருந்தேன் அப்படின்னு பழசுக்கு போயிடுறோம். சித்தத்தில் ஏற்கனவே இருக்கா, ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் பழசுக்கு போயிடுறோம். இல்லை அப்படின்னா வந்து வெளியில் போயிடுறோம். சதா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கு இந்த சித்தம், சம்சாரத்தை நோக்கியே போயிட்டு இருக்கு. எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போதான் கைவல்ய மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது, மோட்ச மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. மோட்சத்தை நோக்கி போறதாக ஆகிறது விவேகஜ ஞான நிம்னமிதி. அதுல முதல் விஷயம் எது, விவேகஜ ஞானம். விவேகத்திலிருந்து உண்டாகிற ஞானம் எது, விவேகஜ ஞானம் அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன உண்டாகும், போர் அடிச்சு மெதுவா வைராக்கியம் உண்டாகும், பரவைராக்கியம் உண்டாகிற மூணாவது ஸ்டெப் என்ன உண்டாகும், நிரோத சம்ஸ்காரம். இந்த நிரோத சம்ஸ்காரம் வந்ததுக்கு பிறகு மெதுவா அது பர்மனன்ட் ஆயாய் ஒரு டைம்ல என்ன ஆயிரும், டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆயிடும் இந்த சித்தத்தோட. அப்போ ததா திருஷ்டிக்கு சுரூப்பே அவஸ்தானம் அப்படின்றது உண்டாயிடும். இதோட 26வது சூத்திரம் முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம் மீதிய. இது டைஜஸ்ட் பண்ணுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இதுதான் ப்ராசஸ். இதுக்காக தான் ஜீவன் முக்தி விவேகம் படிக்க போகிறோம். இதுக்காக தான் தியாகம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். இது ஏதோ மலையை பார்க்குறதுக்கு ஐயோ இவ்வளோ தூரம் ஏறணுமா அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் யாத்திரை பண்ணுறேன். நமக்கு இமயமலை மாதிரிலாம் எங்கெங்கே மலையை பார்த்தோம். நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டாங்க, ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி. பியாசின்னு ஏதோ ஒரு ஊர். அது அந்த ஊரில் இருந்து பார்த்தா காலங்கத்தால் எந்திரிச்சு பார்க்குறோம். என் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம அங்கே பாருங்க ஒரு பஸ்ஸு தெரியுது பாருங்க அப்படின்னு. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே உச்சியில் தூரமே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஹைட் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போயிட்டு இருக்கு, ஒரு லாரி ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு ரோடு. நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம நைட்டு அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா கலவரம் உண்டாச்சு உள்ளுக்குள்ளாருன்னா. ஐயோ வசமாக போய் மாட்டிக்கிட்டோம். நம்ம பாட்டுக்கு சென்னையில் ட்ரிப்ளிகேனுக்கும் ஆவடிக்கும் போயிட்டு வந்துட்டு நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்தோம், ஆனந்தமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம். எங்கடா போகிறது, இவ்வளோ தூரம் போகணுமா, எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா போயிட்டே இருக்கோம். ஈவினிங் வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துலேருந்து இந்த இடத்த பார்க்கும்போது ஐயோ நம்ம வந்துட்டோமா இங்கே அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் தூரத்தை பார்க்கும்போது ஐயோ நம்மளால முடியுமான்னு இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸில் இறங்கி போக தான் தெரியுதோ இவ்வளவுதான். அப்போ பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராசஸில் இறங்கிட்டீங்கன்னா எல்லாம் சித்தமாகும். சதாசிவ பிரம்மேந்திரோ இல்லை வியாசராக இருக்கட்டும், இல்லை பதஞ்சலியாக இருக்கட்டும், யார் மாதிரி இருந்திருப்பா, நம்மள மாதிரி தான். நம்ம ஆம் ஆத்மி தான். எல்லாரும் வந்து ஈஸ்வரனை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி இருந்து முக்தி அடைஞ்சவங்க தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கும் சித்திக்கல, நமக்கு தான் சித்திக்க போகுது. நம்ம தான் ஞானி ஆகணும். யாரோ ஞானி ஆனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அபிப்பிராயம் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. வெளியில் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை பாருங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசை பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. மெதுவாக ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சு பார்ப்போம்.